வழக்கமான நாளில் வந்து ஒரு 1000 ரூபாய் போடுவோம். இப்போ வந்து அந்த 1000 என்ன காரணம்னாக்கா அங்கேருந்து வர்றப்ப அந்த பேருந்து வெறும் எம்டி, முழுமையான எம்டி வருது. அதனால தான் அந்த ஃபேர் போடுறோம். இதே பேருந்து வந்து நாங்கள் வழக்கமாக நார்மல் டேஸ்ல இருந்து மதுரைக்கு 500 ரூபா. 500 பேருன்றது எந்த வகையான பேருந்து? ஏசி பேருந்து? ஏசி பேருந்து, ஏசி சீட்டு பேருந்து நாங்கள் இயக்குறோம். அதை எங்க சங்கத்திலிருந்து ஒரு சுமார் 200லேருந்து ஒரு 300 பேருந்து இயக்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லா இயக்குறோம். மேக்சிமம் எல்லாமே எங்களுக்கு தமிழ்நாடு பர்மிட் தான் ஃபுல்லா இயக்கிட்டு இருக்கிறோம். வழக்கமான நாட்கள்ல 1000 ரூபாய் கட்டணும், தீபாவளிக்கு 1500 ரூபாய். ஆமா, 500 ரூபாய்ன்றதே அதிகமா இல்லைங்க. நாங்க பயணிகள்னாக்கா அதான் முன்னாடியே சொன்னவங்கள்ட்ட வழக்கமான நாளில் வந்து இங்கேருந்து நாங்கள் போனாக்கா ரிட்டர்ன் வர்றப்ப நாங்கள் பயணிகளை ஏற்றிட்டு வருவோம். இப்போ வர்றப்ப வந்து பயணிகள் ஏற மாட்டாங்க. அங்கேருந்து வர்றப்ப முழு எம்டியாக தான் வரும். அதனுடைய சார்ஜஸ் தான் இதை பண்ணுறோம், வேற எதுவும் இல்லை. காரணம் என்ன, இயல்பா இங்கிருந்து தான் ஒரு தீபாவளிங்கிறப்ப வந்து இங்கிருந்து தான் சிட்டிலேருந்து தான் எல்லாருமே இங்கேருந்து மூவ் பண்ணுறாங்க. அங்கேருந்து வர்றது கிடையாது. ஆக்சுவலாக அதனால தான் அந்த ஃபேர் நாங்கள் போடுறோம். நாங்கள் பொதுவாகவே எல்லாமே அதான் போடுறோம். கவர்மெண்ட் 18ஆம் தேதி மதுரைக்கு செல்வதற்கு சாதாரண ஏசி பேருந்துகளுக்கு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2000 இருந்து 2500 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யறாங்க. நீங்க 1500 ரூபாய் சொல்றீங்க. சில பேருந்து பண்றாங்க. அது எங்க அசோசியேஷன் கிடையாது. எங்க அசோசியேஷன்ல அந்த ஃபேரை நாங்க போட சொல்றது இல்ல. அப்படி போட்டாக்கா அந்த பேருந்து உரிமையாளர்கிட்ட அவங்க அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்தா அதை நாங்க தலையிட மாட்டோம். கட்டணம் வசூலித்தா என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு சொல்லியிருக்காங்க. எந்த பர்மிட்டை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைன் போடுறேன்னு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் அதை முழு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுக்குறோம். கடந்த பொங்கல்ல பாத்தீங்கன்னா ஏராளமான பேருந்துகள் வந்து சிறை வைக்கப்பட்டது போக்குவரத்து. ஆமா, போன்ற உத்தரவுகள் என்னென்ன கொடுத்திருக்காங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை எங்களுக்கு. அதெல்லாம் எதுவுமே சொல்ல. இந்த இதுல வந்து அதிக கட்டணம் நீங்க இயக்கக்கூடாது. அதிக கட்டணம் வசூலிச்சாக்க அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நாங்க அந்த கட்டணம் நாங்களே அதுக்கு சொன்னோம். அதிக கட்டணம் வசூலிச்சாக்க நீங்க எந்த ஆக்ஷன் எடுத்தீங்களோ அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம் அப்படின்னு எங்க சங்கத்து மூலியமா நாங்க சொல்லி. ஒரு சில ஆபரேட்டர் தான் சார் அந்த மாதிரி பண்றாங்க. இது பொதுவா பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில ஆபரேட்டர் தான் இது அதிகமா போடுறாங்க. ரெகுலர் ஆபரேட்டர் இது பண்றதே இல்லை. மற்ற சங்கத்திலயும் ரெகுலர் ஆபரேட்டர் இது பண்றது இல்லை. ஏதாவது ஒரு சில ஆபரேட்டர் பண்ணக்கூடிய தவறுல வந்து மற்ற ஆபரேட்டர்லாம் பாதிக்குது. நாங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு நாளைக்கு ஓட்டுறவங்க வந்து பண்ணிட்டு போறாங்க அந்த மாதிரி. இப்போ தீபாவளி பொங்கல் வார விடுமுறைனாலே ஒரு பக்கம் டிக்கெட் புக்கிங் இருக்கக்கூடிய நிலையில செயலில பாத்தீங்கன்னா சர்ன்னு 2000 3000 4000 அதுதான் சார் நான் சொல்றேன். ஒரு சில இல்ல பஸ் ஓனர் பண்றதுதான். பஸ் ஓனர் பண்றது அது அவங்க அக்செப்ட் பண்றாங்க. செயலில் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் தான். பஸ் ஓனர் பண்ணக்கூடிய பஸ் ஓனருடைய முழு ஒத்துழைப்புல தான் அவங்க பண்றாங்க. அவங்க சம்மதத்தில் தான் பண்றாங்க. அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதை நாங்க எங்க சங்கம் வந்து எந்த காலகட்டத்திலயும் நாங்க ஏத்துக்கிறது கிடையாது. இதே பாத்தீங்கன்னா ஆர்டினரி டேஸ்ல இதே மாதிரிக்கு நாங்க 500 ரூபாய் சிஎஸ்சி ஸ்லீப்பர் ஓட்டுறோம். அதை வந்து நீங்க பத்திரிகையாளர்களோ இல்ல ஊடகங்களோ யாருமே அதை கேட்கறது கிடையாது. நீங்க அதே செயலி எடுத்து பார்க்கலாம். ஏசி ஸ்லீப்பர் மதுரைக்கு 600 ரூபாய் நாங்க ஓட்டுறோம். இது கவர்மெண்ட் ஓட்டுறது கிடையாது. ஏன்னா நாங்க ஓட்டுநருக்கும் மற்றவங்களுக்கும் வேலை தர வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். இல்ல அதுதான் சார். அதேதான் சார் சொல்றேன். வேற வழி இல்ல. இப்ப நீங்க பண்டிகை காலங்கள்ல பொதுமக்களுக்கு தேவை இருக்கிற நேரத்துல கட்டணத்தை பன்மடங்கா உயர்த்தி இது போன்று ஒரு இது கொண்டு வரது எந்த விதத்தில் சரியானதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் சார் நான் முதல்ல நான் சொல்லிட்டேன். அதைத்தான் நான் முதல்ல சொல்லிட்டேன். முதல்ல ஒரு டைம் வந்து எம்டி வருது. ஒரு டைம் வந்து இங்கேருந்து ஃபுல்லா போகுது. அங்கேருந்து வர்றப்ப வந்து வண்டி ஃபுல்லா எம்டி வருது. அதனாலதான் அந்த சார்ஜை பண்றோமே தவிர இல்லைன்னா பண்றதில்லை. அதுவும் இந்த தீபாவளி பொங்கல் கட்டணம் மட்டும்தான் நாங்க பண்றது தவிர மற்ற நாள்ல நாங்க பண்றதே கிடையாது. காரணம்னாக்கா உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அந்த ஒரு இதுல இருந்து இங்கேருந்து ஒரு வே வந்து ஃபுல்லா எம்டி தான் வருது வண்டி. ஒரு டிக்கெட் கூட இருக்காது. ஃபுல் எம்டி வர்றப்ப உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு ஃபியூல் லெவல் இருக்குது. சாதாரணமா 65 ரூபாய் டீசல் விற்கிறப்ப ஏத்தனை கட்டணம் வந்து இன்னைக்கு 95 ரூபாய் டீசல் விற்குது. இன்னும் பேருந்து கட்டணத்தை அரசும் ஏத்தல, நாங்களும் ஏத்தல. காம்படிஷன் தான் உங்களுக்கு ஓட்டுறோம், உங்களுக்கு தெரியும். காரணம் என்னன்னாக்கா நிறைய இன்னைக்கு பஸ் ஓனர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு உட்காந்துருக்குறோம். ஏன்னா இன்னைக்கு நடத்தின ஓட்டுநர்லேருந்து எல்லாமே எங்களுக்கு பிரச்சனை தான். ஓட்டுநர் இன்னைக்கு நீங்க 2 நாள் ஓட்டினாக்கா ஓட்டுநர் இறங்கி போயிடுறாங்க. அவங்களுக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால பயணிகள்கிட்ட நாங்க வந்து அதிகமா 1க்கு 4 தடவை 5 தடவை நாங்க அந்த மாதிரி எல்லாம் கட்டணம் எல்லாம் வசூல் பண்றதுல அந்த மாதிரி கட்டணம் வசூல் பண்ற ஓனர்கிட்ட உரிமையாளர்கிட்ட நீங்க அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்தா நாங்க எங்க சங்கத்து மேல எந்த வித நாங்க வந்து கோஆபரேட் பண்ண கவர்மெண்ட் தான் கோஆபரேட் பண்ணுறது அந்த உரிமையாளருக்கு நாங்க கோஆபரேட் பண்றது இல்லை.
நாங்கள் முழு ஒத்துழைப்பு நாங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு அவங்களுடைய இது சர்வீஸ் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அதனால நாங்கள் எப்பொழுதுமே வந்து பயணிகளுடைய நன்மைக்கு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு அவங்களுடைய சர்வீஸ் கண்டினியூ வேணுங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு நாளுக்காக அவங்கள வந்து தொந்தரவு பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி அரசுகிட்டையும் நாங்கள் கேட்டோம். சில இடத்துல வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுனாக்கா அவங்க சொல்றாங்க உடனே அட்வான்ஸாக வந்து வாங்கிட்டு போயிடுங்க, ஃபுல் பண்ணி போகணுங்க. சில அவங்க பீக் ஹவர்ஸில் வரவுள்ள நிறைய டிராஃபிக்லாம் வருது. அதனால அந்த ஒரு 5 நிமிஷம் நிற்கிறப்ப அதையும் நாங்கள் அரசுகிட்ட கோரிக்கை வச்சோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கோரிக்கை உங்களுடைய இதை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம், கோஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போவும் சொல்கிறோம். அரசுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸையும் இல்லாமல் எங்கள் சங்கம் இந்த முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். அனைத்து பொதுமக்களுக்கும் எந்தவித தொந்தரவும் இல்லாமல், அதிக ஃபேர் இல்லாமல், நார்மல் ஃபேரில் அவங்கள எங்கள் சங்கத்தின் மூலயமா அதை நான் உறுதிப்படுத்துவேன். உங்க பேரு? டாக்டர் ராஜேந்திரன் என் பேர், ஜெனரல் செக்ரட்டரி, அனைத்து ஆம்னி பேருந்து